ஒருமுறை சக்கரவர்த்தி அக்பர் தனது மந்திரி பீர்பாலை அவரது சமயோசிதமான ஒரு செயலுக்கு மிகவும் பாராட்டிவிட்டு தக்க சன்மானம் அளிப்பதாக தெரிவித்தார். நாட்கள் கடந்தன. அக்பரிடமிருந்து எந்த வெகுமதியும் பீர்பால் கைக்கு வரவில்லை. இது குறித்து பீர்பால் மனதுக்குள் வருத்தமாக இருந்தார். மன்னர் தனது உறுதிமொழியை காப்பாற்றவில்லையே என்று அவருக்கு உறுத்தலாகவே இருந்தது. இப்படி இருக்க ஒரு சமயம் பீர்பாலுடன் குதிரையில் யமுனை ஆற்றங்கரை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் அக்பர். அப்போது அவர் தனது இடது பக்கத்தில் சற்று தூரத்தில் ஒரு ஒட்டகம் சென்று கொண்டிருப்பதை கவனிக்கிறார். அந்த ஒட்டகத்தின் ஊன் விழுந்த திமிலை பார்த்த அக்பர் பீர்பாலிடம் அந்த ஒட்டகம் ஏன் முதுகில் கூனுடன் இருக்கிறது என்று கேட்கிறார். பீர்பால் ஒரு நிமிடம் யோசிக்கிறார். உடனே அவர், ஒருவேளை அந்த ஒட்டகம் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாது போயிருக்கும், அதற்கான தண்டனையாகத்தான் இந்த கூனை பெற்றிருக்கும் என்கிறார். புனித நூல்கள் எவன் ஒருவன் தான் கொடுத்த வாக்கினை காப்பாற்றவில்லையோ அவன் கூணனாக கடுவான் என்று கூறுவதை நினைவில் கொண்டவராகவும், இதை இப்போது கூறுவது அக்பர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றாது இருப்பதை நினைவூட்டுவதாகவும் இருக்குமென தீர்மானித்துத்தான் இவ்வாறு பதிலளிக்கிறார் பீர்பால். அவர் எதிர்பார்த்தபடியே அக்பர் பீர்பாலுக்கு வெகுமதி அளிப்பதாக சொன்னதை தான் இதுவரை நிறைவேற்றவில்லை என்பதை நினைவுக்கு வந்தவராக அதற்காக தனக்குள் வெட்கப்பட்டு போகிறார். அரண்மனை திரும்பியவுடன் அக்பர் செய்த முதல் வேலை தான் கூறியபடி பீர்பாலுக்கு தர வேண்டிய வெகுமதியை அவருக்கு வழங்கியதுதான். பீர்பால் போன்ற புத்திசாலிகள் தமக்கு ஆக வேண்டிய காரியங்களை நேரடியாக கேட்காமலேயே பெற்றுவிடும் ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பதால் தான் வெற்றியை சுலபமாக்கிக் கொள்கிறார்கள். இத்தகைய உத்திகளை கையாண்டால் நாமும் வெற்றியாளர்கள் தான்.